உங்க சின்ன பொண்ண கல்யாணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்க கூடாது. எந்த கை என்ன அடிச்சதோ அந்த கையால எடுத்து கொடுக்கிற தாலியை நான் ஏத்துக்க மாட்டேன். 2 லட்சம் பேர் பார்த்து நான் அவமானப்பட்டேன். மண்டபத்துல 2000 பேர் முன்னாடி ஏன் அத்தைய அவமானப்படுத்த கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். என்ன நான் சொல்றது சரிதானே? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தாலி கட்டிக்கும் போது நீங்க மணமேடையில இருக்க கூடாது. நந்தினி, நீ யோசிச்சுதான் பேசுறியா? இல்ல, முடிவு பண்ணி தான் சொல்றேன். என் கல்யாணத்தை கிட்ட இருந்து நீங்க பார்க்கவும் கூடாது, உங்க கையால நீங்க தாலி எடுத்து கொடுக்கவும் கூடாது. ஓகேவா? என்ன நந்தினி, என்ன பழிவாங்க? உனக்கு இதுதான் ஆயுதமா கிடைச்சதா? இந்த வார்த்தைக்கே உங்களுக்கு இப்படி கண் கலங்குதே. கத்தி கதறி இருக்கேன், துடிச்சிருக்கேன். உங்களால குடிகாரிங்கிற பட்டம் வாங்கினத நினைச்சு. இது பாருங்க ஆண்டி, நான் சொன்னதுதான். நீங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கோ. நந்தினி, என்ன மன்னிச்சு. நீ கேட்டது என்னால பண்ண முடியாது. அன்புக்கு என் கையால தான் நான் தாலி எடுத்து கொடுப்பேன். அத அவன் உன் கழுத்துல கட்டுவான். ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உங்க கையால நீங்க தாலி எடுத்து கொடுத்தா அடுத்த நிமிஷமே நான் மணமேடையை விட்டு இறங்க வேண்டி வரும். செல்லம், கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்கு. சந்தோஷமான காரியத்தை கோபத்தோட பண்ணக்கூடாது. சரியா? போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. என்ன சாரதா, போறீங்க மருமகளோட குசு குசுன்னு பேசுறீங்க, வர்றீங்க, ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது. சமந்தி, நீங்க இப்பதான் சாப்பிட்டு, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சமந்தி, நல்ல வேளை எனக்கு சுகர் இல்ல, அந்த அளவுக்கு தப்பிச்சுட்டேன். ஆண்டி, சூடு போதுமா? மருமகளே, நீ எவ்வளவு சூடா கொடுத்தாலும் உங்க அத்தை தாங்குவாங்க. உங்க சின்ன பொண்ண கல்யாணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்க கூடாது. நான் தாலி கட்டிக்கும் போது நீங்க மணமேடையில இருக்க கூடாது. என்ன புள்ள, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? சாரதா, ஏய், என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்லைங்கிற? நீ வண்டியில ஏறினதுல இருந்தே பாத்துக்கிட்டு வர்ற, உம்முனே வர்ற. சாரதா சாரதான்னு 2 முறை கூப்பிட்டா அதுக்கும் பதில் பேசல. என்னாச்சு? இல்ல, அன்பு கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுவா? சரி, என்ன யோசிச்சேன்னு சொல்லு. எல்லாரும் சேர்ந்து நடத்திடுவோம். ஊர் கூடி தேர் இழுத்துருவோம்மா. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். 22 வருஷத்துல எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? தாத்தா, எல்லாத்தையும் பார்த்து மண்டபத்துக்கும் சேர்த்து டோட்டலா 3 லட்சம் ரூபாய் ஆகுது. போட்டுருவா? மீதானே போட்டுரு. தாத்தா, எந்த காலத்துல இருக்கீங்க? 3 லட்சம் ரூபாய் சான்ஸே இல்ல. மண்டபம்னு போனா மினிமம் 5 lakhs ஆவது அவ்வளவுதானே. அப்புறம் கல்யாண மண்டபம்லாம் எதுக்குமா? பேசாம கல்யாணத்து கோயில்ல வச்சா செலவு மிச்சம். பண்ணாத. உன்னை யாரா பணம் கேட்டாங்களா? வாய வச்சுன்னு சும்மா இந்த பாருங்க,
உன்னை என்ன திட்டிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணாட? பொண்ணாட போத்தன பண்ணாட. இங்க பாருங்க, நீங்க பேச சரியில்லை. மாமா டேய், தாத்தா நீங்க எப்ப பார்த்தாலும் இவரு என்ன குறை சொல்லிட்டே இருக்காரு. ஐயோ எல்லாரும் நிப்பாட்றீங்களா? யாராவது ஒருத்தர் சொன்னதா என்னால டைப் பண்ண முடியும்ல? அதுக்காகத்தான் இந்த டப்பாவுல அடிக்க வேண்டாம்னு அப்பவே சொன்னேன். முதல்ல பேப்பர் எடுத்து மஞ்சளை தேய்ச்சி ஆரம்பி, அப்பதான் லட்சணமா இருக்கும். ஏன் பாட்டி, கல்யாண பட்ஜெட் போட கூடவா இதை பண்ணணும்? அப்புறம் கல்யாணம்னா சும்மாவா? 1000 காலத்து பயிருடி. அன்பா ஒன்னு பண்ணு, உன் லேப்டாப்ல புள்ளையார் சூழியை மட்டும் மஞ்சளா போட. சூப்பர். அப்படி போடு. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா மஞ்சளை முதல்ல போடு, அப்பதான் மங்களகரமா இருக்கும். சொன்னதே மங்களகரமா இருக்கு. அப்புறம் என்ன போடு? 2020ல இருக்கும். மஞ்சள் மகிமேனு. ஓகேவா? பாத்தீங்களா எல்லாம் சேர்ந்து எப்படி கூத்தடிக்குதுங்கன்னு. இந்த சந்தோஷத்துல நம்ம பொண்ணு அனுபவிக்க வேண்டியது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கபகப வயிறு எரியுது. உனக்கு எரியுது, எனக்கு குதிக்குது. வேற வழி இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. ஓ வாண்டுகளா வந்தாச்சு. ஆமா, வந்துட்டாங்க. அன்பு நந்தினி கல்யாண பத்திரிக்கை வந்தாச்சு. ஐ, பத்திரிக்கை வந்துருச்சு. நான் தான் முதல்ல பாப்பேன். அப்பா கொடுங்கப்பா. எங்கட டேய், 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 இரு வாண்டு. ஏய், ஏய், இரு. கொடுங்கப்பா. இரு. அவனுக்கு தானே கல்யாணம், முதல்ல அவனுக்கு கொடு. நீ பாருப்பா. சித்தி, நந்தினி என்ன சொன்னா? முதல்ல நீ சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு. செம சித்தி, நந்தினி டேஸ்டே வேற. என்ன டிசைன் பண்ணி? டேய், 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 அடங்குடா. வருங்கால பொண்டாட்டிக்கு போய் ஜாலரா போடுறேன். இதுவே என் சாரதா டிசைனை செலக்ட் பண்ணியிருந்தா எப்படி செலக்ட் பண்ணிருப்பா தெரியுமா? அண்ணன் நான் சொல்றேன். இதுவும் ஜாலரா மாப்பிள்ள. இதெல்லாம் ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு மாமா. அப்பா சொல்றதும் சரிதான். சரி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. பத்திரிக்கை உண்மையிலே நல்லா இருக்கு. சித்தி, ஒரு பேர் கூட விடல. அத்தை ஃபேமிலியில கூட எல்லார் பேருமே இருக்கு. பாருங்க தாத்தா. சூப்பரா இருக்குப்பா. எல்லாம் மங்களகரமா நடக்கும். பேர் பொல்லாத பேர். பேர் போடுறதாங்க பெரிய விஷயம். இது என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தம் பத்திரிக்கை நம்ம இஷ்டப்படி அடிக்கல. அந்த நந்தினியோட இஷ்டத்துக்கு தான் அடிச்சிருக்கீங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த நந்தினி இந்த பெரிய ரவி வர்மாவா? இந்த பத்திரிக்கை அப்படியே ஓவியத்துல தீட்டி வச்சிருக்காளோ? அப்படி பெருசா பாராட்டுறீங்க. ஏன் மதனி என்ன சொன்னாங்க? ஓ வருங்கால மருமக. நல்லா கவனிச்சுக்க வச்சு அமிச்சாலா? என் கல்யாணத்தை கிட்ட இருந்து நீங்க பார்க்கவும் கூடாது, உங்க கையால நீங்க தாலி எடுத்து கொடுக்கவும் கூடாது. என்ன மதனி அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? எப்படி பேசுவீங்க? தப்பெல்லாம் நம்ம மேல இருக்கு. ஆனா நான் பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன நீங்க பேச வச்சிட்டீங்களா? இப்ப என்ன மாமா, பத்திரிக்கைய லக்ஷ்மி கையில கொடுத்து பூஜை பண்ண சொல்லுவா. ராசியான கை, அவங்க கிட்டே கொடுங்க. சரிதான் புள்ள. இந்தா லட்சுமி, உங்க அண்ணி சொன்ன மாதிரி இத கூட சாமி போட்டாக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுத்துக்கிட்டு வா. ஏய் லட்சுமி, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி இந்தா குடி. ஓ சொல்றத கேளு. இந்தா போயிட்டு வா, சந்தோஷமா வச்சுட்டு வா. மாப்பிள்ள இந்தாங்க, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. அப்புறம் மாமா, நம்ம பட்ஜெட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோமா? ஆமா, பாராளுமன்ற பட்ஜெட்டே முடிஞ்சு போச்சு. ஆனா இவங்க பட்ஜெட் இன்னும் முடியல. லேப்டாப்போட இருக்கும் போதே நினைச்சேன், டீச்சரமா நீங்க குச்சி எடுத்தா தான் இந்த குரும்பி அடங்குவா போல இருக்கு. இந்த வாண்டு என்ன பட்ஜெட் போட்டிருக்குன்னு இப்ப தெரியும். உட்காரு புள்ள, உட்காருமா. கல்யாணத்திலேயே பட்ஜெட் போடுறதுதான் பெரிய வேலை. பட்ஜெட் இப்ப கதற போகுது பாரு. பத்திரிக்கை கொடுக்கணும், பத்திரிக்கை.
நான் தவம் இருந்து பெத்த மகளோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டிருக்கா அந்த சாரதா. நானும் என் பொண்ணும் மேல இருக்கிற பாவிங்களுக்கு என்னதான் பாவம் பொண்ணும் தெரியலையே. லட்சுமி, நம்மள மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். என் மக வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த கல்யாணம் நடக்காது, நடத்த விட மாட்டேன். அடடா, என் பொண்டாட்டி பெட்ஷீட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நானும் ஏதாவது உதவணுமே. தலையிலே ஒரே நான் மாத்துறேன். ஒரு நாளைக்காவது பொண்டாட்டிக்கு உதவுற புருஷனா இருப்போம். என்ன சொல்ற? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ உம்முன்னு ஒன்னும் பேசாமையே இருந்துகிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பிரச்சனை புள்ள? ஒண்ணு இல்ல. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இப்ப நீ இருக்கிற மாதிரி நான் இருந்து நீ என்ன பிரச்சனைன்னு கேட்டு நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஒத்துப்பியா? இன்னைக்குன்னு இல்ல, முத அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நாம வந்தப்பவே உன் முகம் ஒரு மாதிரியாத்தான் இருந்தது. நானும் கவனிச்சுக்கிட்டு வர்றேன். இன்னைக்கும் அப்படித்தான் இருக்க. என்ன பிரச்சனை? அங்க யாரு ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ என்ன மாமா, நம்ம பயங்கரமா விசாரணை பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாண வேலைன்னா சும்மாவா? அதுல வேலை எவ்வளோ இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, உனக்கு சொல்ல தோணலைன்னா நான் வற்புறுத்தல. ஐயோ மாமா, ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? விடு. இங்க பாரு புள்ள, ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சு என்னை சமாதானப்படுத்தினாலே அதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதான் கேக்குறேன். ஐயோ என்ன மாமா நீங்க? இங்க பாரு புள்ள, நீ ஏதாவது சொன்னீன்னா உன் பிரச்சனை நானும் கொஞ்சம் சோம்பல்ல. என்னாச்சு சொல்லு. ஏய் சாரதா, ஏய் எதுக்கு அலற? எப்பல சிக்கலாய் போச்சு மாமா, சிக்கலாய் போச்சு. என்னாச்சு? அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. உங்க சின்ன புள்ள கல்யாணத்துக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்க கூடாது. என்ன புள்ள சொல்ற? ஆமா மாமா, எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு தாலி கட்டும் போது நான் மண்டபத்திலேயே இருக்க கூடாதுன்னு நந்தினி சொல்றேன். இரு வர்றேன். ஐயோ மாமா, மாமா எங்க மாமா போறீங்க? அன்பு கூட்டு பேசிடலாம் புள்ள, இதெல்லாம் சரி வராது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு? மாமா வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, தயவு செஞ்சு ஒண்ணும் பேசாதீங்க மாமா, ஒண்ணும் பேசாதீங்க. உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாரதா. இவ்வளவு பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு எங்க எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. எப்படி புள்ள உன்னால இப்படி இருக்க முடியுது? அதையும் நானும் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் பாரு. அந்த பொண்ணு நீ ஒண்ணு மண்ணா பழகிட்டு இருக்கீங்கன்னு நான் முட்டாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன் புள்ள இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அந்த பொண்ணு பேசுனது தப்பு புள்ள, இதை அப்படியே விட முடியாது. அன்புகிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு பேசினா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பா. இதுக்குதான் மாமா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்றது இல்ல. என்ன புள்ள பேசுற நீ? அவ இந்த வீட்டுக்குள்ள இன்னும் மருமகன்னு சொல்லி காலடி எடுத்து கூட வைக்கல, அதுக்குள்ள அவ உனக்கு ரூல்ஸ் போடுவாளா? சொல்லு. ஐயோ சரி, ரோட்ல பாத்தீங்க, ஏதோ சண்டை நடந்து போச்சு. இப்பதான் யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் வன்மத்தோட பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இதெல்லாம் இப்படியே விட முடியாது. இது ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். என்ன மாமா இது? கிள்ளி எறியறதுக்கு இது என்ன செடியா? இது அன்போட வாழ்க்கை. நந்தினி சின்ன வயசுல அம்மாவை இழந்த பொண்ணு, 4 இடத்துக்கு போயிட்டு வர பொண்ணு. நான் பாட்டுக்கு எதுவும் விசாரிக்காம அன்னைக்கு பார்த்ததை வச்சு அவளை குடிக்காரின்னு சொல்லிட்டேன். என்பா வேற சும்மா இருக்காம அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டா. நீங்க அந்த பொண்ணு மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நாளைக்கு நம்ம பொண்ணை யாராவது ஏதாவது சொன்னா நம்ம சும்மா இருப்போமா? நமக்குன்னா ஒரு நியாயம், அவளுக்குன்னா ஒரு நியாயமா? இந்த காலத்து பொண்ணுங்க பத்தி நமக்கு தெரியாதா மாமா? ஏதோ சின்ன தப்பு நடந்தா கூட ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன் நம்ம செவந்தி என்ன பண்ணா? நம்ம வளர்ப்புனால அவ புரிஞ்சுக்கிட்டா, அன்பை விட்டு கொடுத்தா. நந்தினி பாவம் மாமா. இந்த பாருங்க,
நம்ம குடும்பத்தோட பழகிட்டா அவ எல்லாம் புரிஞ்சுக்குவா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது புள்ள. எனக்கு நந்தினியை பார்த்தா அப்படி தெரியல. தாலி கட்டுற நேரத்துல நீ இருக்க கூடாதுங்கறா. அப்ப அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் உன்னை சித்திரவதை பண்றதுக்கு சமானம் புள்ள. இதெல்லாம் இப்பவே பேசினா தான் சரிப்படும். என்ன விடு. மாமா சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வீட்டுக்கு வர மருமகளை யாரும் எதுவும் சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் அமைதியா இருக்கேன். நீங்க என்னடா எல்லார்கிட்ட போய் சொல்றீங்க? மாமா அன்புக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? ஐயோ மாமா, இது அவ வாழ்க்கை. நந்தினி இப்படி சொன்னாடா அன்புக்கு தெரிஞ்சா அவன் துடிச்சு போயிட மாட்டா. நான் அந்த பொண்ணு வேண்டாம், அவ நம்ம குடும்பத்துக்கு ஆவாத ஒரு பேச்சுக்கு சொன்ன போதும் அவ அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவா. அது எவ்வளவு தப்பா போயிடும். 4 பேரை நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க? அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. அவனுக்காக நான் இதை பொறுத்துக்க மாட்டேனா? நந்தினிக்கு அவளை குடிக்காரின்னு சொல்லிட்டேங்கிற கோபம், பண்ணாத தப்ப பண்ணிட்டேன்னு சொன்னதுனால அந்த கோபத்தை அவ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா. மாமா, அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா எல்லாம் சரியா போயிடும். அவ ஒண்ணு கெட்டவ இல்ல. ஐயோ, இது சண்டையாக்கி இது ஒண்ணு பிரச்சனை ஆக்காதீங்க மாமா. சாரதா, அது இந்த பாருங்க, அன்பு என் புள்ள. அவன் சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன். இப்ப சொல்றேன் மாமா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க அவன்கிட்ட கேட்க கூடாது, பேசவும் கூடாது. சரியா? பாப்போம். சரி. வெண்பா, எம்மாடி வெண்பா. வெண்பா சீக்கிரமா வா. அட வாமா. வர அடாடாடா, எவ்வளவு நேரமா? தாத்தா, எம்மாடி ஒரு டபுள் ஸ்ட்ராங் டீ குடுமா. இன்னொரு டீயா? ஃப்ளாஸ்க் ஃபுல்லா டீ கொடுத்தேன், கிளாஸா எல்லாத்தையும் ஊத்தி குடிச்சிங்கல, இன்னொரு டீயா? வாயில வெத்தல போடு வாளு. சொல்றத கேளு. கணக்கு என்ன சும்மா நினைச்சிட்டியா? கஷ்டப்பட்டு போடணும். போ. என்ன டைம் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏமா பாத்தாச்சுமா. ஏமா 10ல இருந்து 11:30 முகூர்த்த நேரம், அருமையான நேரம்மா. இந்த நேரம் தாலி கொடி வாங்கினா இந்த குடும்ப சுபீட்சமா இருக்கும், எந்த தடங்களும் வராது. ரொம்ப சந்தோஷம். அன்பே, ஹாய், அன்பே, எப்படி? சீக்கிரமா வா. சித்தி, ஏய், இந்த சட்டைல பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கடா. யார் எடுத்து கொடுத்தது? எங்க சித்தியாச்சே. ஆஹா, இப்படி ஐஸ் வச்சு இன்னொரு சட்டை வாங்கிடுவல என்கிட்ட இருந்து. அதுனமோ தெரியல சித்தி, நீங்க எடுத்து கொடுத்தாதான் செட்டே ஆகுது. சரி, தாலி கொடி வாங்கணும். நந்தினி கிளம்பிட்டாளான்னு கேளு. சித்தி, தாலி கொடிலாம் மாப்பிள்ளை சைடுல தானே எடுப்பாங்க, நந்தினி எதுக்கு? என்னடா பேசுற? மாப்பிள்ளை வீட்டுல எடுக்கிறோன்னா அவ வந்து பார்க்க கூடாதா? இந்த பாரு, நான் நேத்தா அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க இந்நேரம் கிளம்பி இருப்பாங்க, நீ போன் பண்ணி கேளு. எங்க இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டோமா? சரி சரி, லட்சுமி ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கும். ஒரு போன் போடுமா, எல்லாம் தானா நீ வரும். சும்மா இரு. சொல்லு அன்பா. நந்தினி கிளம்பிட்டியா? இப்ப ட்ரெஸ் மாத்தினா ரெடி, கிளம்பிடுவேன். சித்தி இங்க யாரையுமே தூங்க விட மாட்டேறாங்க. தாலி வாங்கணும் விரட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டி பக்கத்துல தான் இருக்காங்களா? ஆண்டியை விட மாட்டியே. என்னதான் ரகசியம் பேசுவீங்களோ தெரியலப்பா. போன் அவங்க கிட்ட கொடு. சித்தி, நந்தினி உங்கள்ட்ட பேசணுமா? சொல்லுமா. ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆண்டி. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன இது சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ. நல்லா நடிக்கிறீங்க ஆண்டி. என்ன பக்கத்துல அன்பு இருந்தானா? ஹலோ. ஏன் ஆண்டி, நேத்து அப்பா கிட்ட தாலி வாங்குற விஷயமா நீங்க போன் பண்ணப்போவே நான் ஒன்னு யோசிச்சேன். நான் சொன்னதை நினைச்சு நீங்க அங்க வர மாட்டீங்க. அப்புறம் எந்த தைரியத்துல ஆண்டி நீங்க அங்க வரீங்க? வேணா ஆண்டி, உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் அலைச்சல்? மா, நீ ரெடியா இருக்கேனா? சீக்கிரமா வந்துடு. ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு எல்லாமே வேடிக்கையா இருக்குல்ல? நந்தினி, நான் உனக்கு சொன்னதுதான், இது விசேஷ காரியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவளை பகை பாத்துக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனாலதான் நீங்க நகை கடைக்கு வர வேணாம்னு சொன்னேன். அட வா நந்தினி, நாங்க நேர்ல பேசிக்கலாம். ஐயோ, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. சரி, நான் வச்சிடுறேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம். ஹலோ. நான் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.